சூப்பரான ஒரு முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து நம்ம உடச்சி ஊற்றி தான் செய்ய போகிறோம். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் நல்லா எண்ணெய் விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா ஒரு 2 தக்காளி அரைச்சி அதை ஊற்றி நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கிச்சுன்னா ஒரு டேஸ்ட் வரும். பாருங்கள், இப்படி நல்லா வதக்கிட்டு அப்புறமா நம்ம வீட்டு குழம்பு தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டேன்னா நம்ம சிக்கன் குழம்பு வைக்கிற மாதிரியே செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு நம்ம வீட்டு குழம்புத்தூள் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன்னா இதை போட்டுட்டு கொஞ்சம் கரம் மசாலா போட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. அது நல்லா கொதித்து வரணும். கொஞ்சம் தேங்காய் அரைக்கணும். தேங்காய் அரைக்கும் போது பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கோங்க. இதை போட்டிங்கன்னா வாசம் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. இதை தேங்காய் அரைச்சி ஊற்றிடுங்க அந்த மசாலா போடும்போது. இதிலே நான் சைடில் கூட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பொரியல் வந்து பீன்ஸ், கேரட்டு, முள்ளங்கி போட்டு நல்லா சூப்பரான ஒரு பொரியல் ரெடி பண்ணிக்கிட்டேன். இது இந்த குழம்புக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா தேங்காய் அரைச்சி ஊற்றி நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுற வேண்டியதான். நம்ம வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து ஒரு நல்லா உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். பிள்ளைங்க எடுத்து சாப்பிடும்போது சிக்கன் குழம்பு சாப்பிட்ட ஒரு டேஸ்ட் வரும். இப்போ வந்து உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்து இந்த மாதிரி வரணும். இப்போ நல்லா சிம்மில் விட்டு நல்லா அந்த குழம்பு சூப்பராக வரும்போது ஒரு 5 முட்டை நான் ஊற்றிக்கிட்டேன். டைரெக்டாக உள்ளே ஊற்றினோன்னா சில டைம் முட்டை கெட்டு போயிருந்துச்சுன்னா குழம்பு வேஸ்ட்டாக போயிடும். இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஒவ்வொரு முட்டையாக நம்ம வந்து ஒவ்வொரு சைடு நான் ஊற்றிட்டேன். பாருங்கள், லைனாக இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்றா நான் வந்து ஒரு 5 முட்டை ஊற்றிக்கிட்டேன். இது வந்து இப்படி ஊற்றிட்டு நம்ம கரண்டி போட்டு கிண்டவே கூடாது. அப்போ அப்படி அழகாக மொத்தமாக செட் ஆகி சூப்பராக இருக்கும். கொஞ்சம் பெப்பர் போட்டு சூப்பராக இறக்கிக்கோங்க. லாஸ்ட்டில் இந்த பெப்பர் போட்டிங்கன்னா சிக்கன் குழம்பு மாதிரியே இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், என் பிள்ளைங்களுக்கு லஞ்சு கொடுத்துட எல்லாம் எடுத்து வச்சுட்டேன்.